அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான கன்னி ராசியில் நடைபெறவிருக்கும் சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை. புதன் ஆதித்ய யோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. இந்த நிகழ்வு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. இந்த கன்னி மாதத்தில் பிறக்கக்கூடிய இந்த சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவு கும்பராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றங்கள் மற்றும் அற்புதங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கும்பராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தோடும் துணிச்சலோடும் செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். தனக்குள்ள ஒரு பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த மாதிரி தான் வாழ்க்கையை வாழணும், இந்த மாதிரி தான் ஒரு சில செயல்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி தனக்குள்ள ஒரு கோட்பாடுகளை வச்சுட்டு வாழக்கூடிய நபர்கள். யாருக்கு அடிபணிஞ்சு போக மாட்டாங்க. தனக்குன்னு எல்லா விஷயத்தையுமே பார்த்து பண்ணக்கூடிய நபர்கள். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அப்படின்னே சொல்லலாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்ம சனி நடந்த காலகட்டங்களில் நிறைய விதமான குழப்பங்கள் மற்றும் மன வேதனைகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்கும். போதாத ரீதிக்கு இந்த ஜென்ம ராகு அப்படின்னே சொல்லலாங்க. ஒரு விஷயத்தை கரெக்டாக பார்த்து பண்ணுங்க. நான் யாருக்காக சில விஷயங்கள் பண்ணணும், யாருக்காக இந்த காரியங்கள்லாம் பண்ணணும், அவங்களே என்னை புரிஞ்சிக்காமல் இன்றைக்கி என்னை எடுத்தெறிஞ்சு பேசுகிற மாதிரி சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது சரியான விதத்தில் அமையல. என்னை தேடி வந்த வாழ்க்கையாவது கரெக்டான விதத்தில் இருக்குமா அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுவுமே இன்றைக்கி என்னோடய கைமீறி போயிடுச்சு. தேவையில்லாத குடும்பத்தில் குழப்பங்கள், யாருமே என்னை புரிஞ்சிக்கலையே அப்படிங்கிற ஒரு மன வேதனைகள், கூட இருந்தவங்களே எனக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள், குடும்ப உறவுகளே என்னை ஒதுக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு சில நிலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சுங்க. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை கரெக்டான விதத்தில் அமையாதா, என்னை தேடி வரக்கூடிய வாழ்க்கையாவது நான் நினச்ச மாதிரி இருக்காதான்னு சொல்லி ஏக்கங்களோடு வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இப்படித்தான் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இவ்வளோ பெரிய போராட்டங்கள் இருக்குமோ, யாருக்கும் எந்த காலத்தில் எந்த அளவுக்கு எல்லளவும் துரோகம் செய்யாத எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருதுங்க? நான் ஆசைப்பட்ட மாதிரி என்னால் வாழவே முடியாதங்க. நான் எல்லாத்துக்கும் பார்த்து பண்ணேன். ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக கரெக்டான விதத்தில் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எந்த இடத்துல தவறு செஞ்சேனே தெரியல. எனக்கு இந்த மாதிரி நடந்த துரோகங்களை எப்படி தான் அவங்களுக்கெல்லாம் செய்ய மனசு வந்ததோ அப்படிங்கிற அளவுக்கு யோசித்து இன்றைக்கி நிறைய விஷயத்தை இழந்தாச்சு. சுய கௌரவத்தை இழந்தாச்சு, மரியாதை இழந்தாச்சு, அந்தஸ்து, பணம், காசுங்க, நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கை, காதல் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாத்தையுமே இன்றைக்கி இழந்து தனிமரமாக நிற்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு. இந்த நிலையிலேருந்து வெளியே வர்றதுக்கான போராட்டங்கள், அந்த ஒரு நல்ல தீர்வு கொடுக்காதான்னு எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு கட்டாயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. வேலை ரீதியில் இருக்கக்கூடிய நபர்கள், வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். எனக்கு அந்த விஷயம் சரின்னு பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நான் செய்வேங்க. எதிர்பாராத சில விஷயங்கள், அதாவது இந்த வேலையை செய்யக்கூடாது, செய்யாத வேலையெல்லாம் செய்யக்கூடாதுங்க, சில வேலையில் போட்டு என்னை திணிக்கும் போது அந்த வேலையை செய்கிறது பட்டு பேசாமல் வெளியே வந்துடலாம் அப்படின்னு கூட நிறைய நேரத்தில் முயற்சி பண்ணியிருக்கிறேன். அந்த முயற்சிகள் செய்கிற நேரத்தில் எனக்கு இன்றைக்கி இருந்த வேலையே போயிடுச்சு. புதுசாக சில வேலைக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கிறேன். அந்த வேலை எனக்கு கரெக்டாக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக புதிய வேலை கிடைப்பதற்கான சூழல் நீங்கள் பார்த்துட்டு இருந்த ப்ரொஃபைலோட கண்டிப்பாக ஹையர் லெவலான ப்ரொஃபைல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் ஆவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும், வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறதுலாம் வேலை ரீதியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்குங்க. புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், அந்த பிஸ்னஸில் நிறைய சேஞ்சஸ் பண்ணணும்னு யோசிக்கிறேங்க, என்னால் பண்ண முடியல, இந்த மாதிரி நான் ஆசைப்பட்ட ஒரு பிஸ்னஸை பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக போராடிட்டுருக்கேன், அதுக்குண்டான சப்போர்ட் அப்படிங்கிறது யாருமே கொடுக்கல. ஆனால் நிச்சயமாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேன், சக்ஸஸ் பண்ணி காட்டுவோன்னு யோசிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தேவையான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த தொழில் தொடங்குவதற்கு தேவையான நிதி தேவைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் கை கிடைக்கும். தொழில் ரீதியாக வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்கள் அப்படிங்கிறத கட்டாயம் மேற்கொள்வீங்க. இந்த தொழிலில் நல்ல லாபகரமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. இதிலிருந்து தொழிலில் இதுவரை இருந்து வந்த அலைச்சல்கள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகக்கூடியதுங்க. திருமணமாகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது கட்டாயம் ஏற்படும். ஏன்னா இந்த திருமணம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு காரணத்தினால குடும்ப உறுப்பினர்களோ அல்லது
அல்லது தாய் மூலமாகவோ அல்லது சகோதரி மூலமாகவோ சகோதரன் மூலமாகவோ ஏதாவது ஒரு குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்கள் மூலமாக எனக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து பிரேக் ஆகிட்டே போகுது. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அதை வந்து தள்ளி போட்டுறாங்க. இல்லை இதை விட நம்ம பெட்டராக பார்க்கலாம், இல்லை இதை விட வசதி வாய்ப்பாக பார்க்கலான்னு சொல்லிட்டு என்னுடைய எதிர்பார்ப்புகள் என்னன்னு தெரிஞ்சிக்காமலே அவங்களாம் ஒன்று முடிவு பண்ணி இந்த திருமணம் அப்படிங்கிறது தள்ளி தள்ளி கொண்டு போயிட்டே இருக்குங்க. இதனால் எனக்கு மன உளைச்சல்கள் அதிகமாகிட்டுருச்சுங்க. கரெக்டாக நான் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது நான் ரொம்பவே குறைச்சிக்கிட்டேங்க. எனக்கு எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லை. நல்ல மன வாழ்க்கை அதாவது நல்ல மனைவியோ அல்லது நல்ல கணவரோ அமையணும் அப்படிங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஆனால் என்னோடய குடும்ப உறுப்பினர்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த திருமணம் அப்படிங்கிறது டிலே பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு இந்த கூடிய சீக்கிரத்தில் திருமண உறவுகள் அப்படிங்கிறது ஏற்படும்னு கேட்டால் கண்டிப்பாக கூடிய விரைவில் திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. காதலர்கள் கூட திருமணம் சம்மந்தப்பட்ட ஒப்புதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, எங்களுக்கு மேரேஜ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னா இந்த காலகட்டங்கள் அதுக்குண்டான முயற்சிகள் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு விதத்தில் சக்ஸஸ் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அடுத்த விஷயமா அந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரிவினைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக தீரப்போகுது. ஏன்னா கணவன் மனைவி எந்த ஒரு தவறுமே செய்யலைங்க, திடீர்னு தேவையில்லாமல் என்னை வந்து இவ்வளோ பெரிய பழிபாவத்துக்கு ஆளாக்கி எல்லா தவறுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி என்னை வந்து பிரித்து வச்சுட்டாங்க, என்னை வந்து தள்ளி வச்சுட்டாங்க. அந்த குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது என்னை சரியான விதத்தில் புரிஞ்சிக்குமா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா நிர்வாக திறமையும் தலைமை பண் வகிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியது சூரிய பகவான். அடுத்தது புத்திசாலித்தனத்தையும் அதே நேரத்தில் தன்னம்பிக்கை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த புதன் பகவான். இவங்க ஒன்றா சேரும் போதுங்க நம்மளுடைய தவறுகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த தவறுக்கு உண்டான மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, தவறுகளை திருத்தி கொள்ளக்கூடிய காலகட்டங்கள், உங்களுடைய தவறுகளை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது எல்லாமே ஏற்படுங்க. இந்த சூழ்நிலையில் கணவன் மனைவிகளுக்கிடையே ஒற்றுமை ஏற்படும். காதலர்கள் மத்தியில் இருந்து இந்த பிரிவினைகள் அப்படிங்கிறது மாறுங்க. ரெண்டு பேருந்து வந்து இந்த பிரச்சனைகள்லேருந்து ஒரு கரெக்டான ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. புதிய வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகமோ, இடம் வாங்கக்கூடியது, இடத்தை விற்பனை செய்வதற்கான சூழல், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் எல்லாமே ஏற்படுங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு பயிற்சி அடைகிறதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது எடுப்பீங்க. அதே நேரத்தில் ஒரு சொந்த வீடு கட்டி அந்த வீட்டில் குடிபெயர்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் ஏற்படுங்க. நிறைய விஷயங்கள், நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்ருக்குறேங்க. அந்த வீடு கட்டுறதுக்கு பண தேவைகள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விதத்தில் குழப்பங்களை கொடுத்துட்டே இருக்குது. பேங்க் லோன் கிடைக்க மாட்டேங்குது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருந்தேன், ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தேன், அதெல்லாம் எனக்கு சரியான விதத்தில் கிடைக்கலன்னு யோசிச்சிங்கன்னா இந்த டைம்லேயே உங்களுக்கு அந்த உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஆரோக்கிய ரீதியாக இதுவரை இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பயம் அப்படிங்கிறது போகுங்க. ஏதோ ஒன்று நடந்துருமோ, ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிருமோன்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தீருங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க கூட அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டில் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு ஏதாவது தொந்தரவு நடந்துகிட்டே இருக்குன்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் ஹெல்த்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது இந்த காலத்தில் மேற்கொள்ளக்கூடிய தருணம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கல்வி சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது விலகும். கல்வியில் இருந்து வந்த ஞாபக மறதிகள் அகலுங்க. நீங்கள் ஆசைப்பட்டபடி உங்களுடைய உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்பு, கல்வி முடித்தவங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக சில வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஏற்படுங்க. கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. கடனை எப்படியாவது செட்டில் பண்ணணுங்க. இந்த கடனால் தான் இன்றைக்கி வந்து தேவையில்லாத குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் மற்றவங்களுக்கு கடன் கொடுத்தது போய் இன்றைக்கி நான் மற்றவங்ககிட்ட கடன் வாங்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருந்தது. அந்த நிலையை மாற்றி அமைக்கிறதுக்கு எடுக்கிற முயற்சி உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கட்டாயம் கொடுக்கும். கடனை கண்டிப்பாக நீங்கள் அடைச்சிருவீங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானால் உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அதில் உள்ள திசாபுத்திகள் எப்படி இருக்குது, உங்களுடைய கிரக அடைவுகள் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுட்டு அதுக்குண்டானபடி பிளான் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.